சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் முத்து இருந்துட்டு அண்ணாமலையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவே சொத்தை பிரித்து கொடுக்குறதா சொன்னாங்க. ஆனால் இந்த முத்து பண்ணதுனால தான் இப்போ சொத்தும் போச்சு, அப்பாவும் காணாமல் போயிட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணி இந்த 30 லட்சம் ரூபாயை அடிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கவும், இப்போ கூட உனக்கு அந்த பணம் தான் பெருசாக போச்சு இல்லை, இந்த குடும்பத்துக்காக உழைச்ச உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல. நான் கூட நீ தான் எங்கள் எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துப்பன்னு நான் நினச்சேன். பிஸ்னஸில் வேறு லெவலில் போகணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் கடைசியில் கடங்காரனாக ஆனதை மட்டும் இல்லாமல் சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி இப்போ உங்கள் அப்பாவையே நாங்கள் தொலைச்சிட்டு நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நீங்களும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா அறிவு கட்டுத்தனமாக இப்படி வெளியில் போனால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லவும், அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு மனோஜோட கணத்திலே பலார்னு ஒன்று விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம முத்து இருந்துட்டு இதுக்கு மேலேயும் அப்பாவை நம்மளே தேடிட்டு இருக்க முடியாது, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ அண்ணாமலை ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் இருந்துட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும், முத்து இதை கேட்டோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனடியாக விஜயக்கிட்டேயும் சொல்லலான்னு நினைக்கிறாங்க. அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சால் அம்மாவால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.